ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சாயினுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் அனைவரது இல்லத்திலும் நிலை கொண்டிருக்க, சாயினுடைய மகிமையோடு அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு பாபாவிடம் வேண்டி இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக அமைய வேண்டிக் கொள்கிறேன். இந்த 2025 புத்தாண்டு தினத்தில் சாயினுடைய மகிமையை பற்றி பேசாமல் இருக்கவே கூடாது. தினமும் அவரை நித்தமும் நினைத்து தொழுபவர்களுக்கு அவர் நிச்சயமாக நல்ல வழியை காட்டுவார். பாபாவிடம் ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனை பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஒவ்வொரு வீடியோ போடும்போது பாபா கிட்ட கேட்பேன், இன்னைக்கு என்ன தலைப்பு பேசுறதுன்னு. பாபா என்ன தலைப்பை காண்பிக்கிறாரோ அந்த தலைப்பை தான் நான் ஒவ்வொரு முறையும் போடுறேன். இந்த புத்தாண்டுக்கு என்ன தலைப்பு பேசுறதுன்னு சொல்லும்போது ஒரு புத்தகத்தில் சில வார்த்தைகள் ரூபத்தில் பாபா எனக்கு காண்பிச்சது என்னென்னா, ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க தயாராக இருக்கிறேன். என் பக்தர்கள் உள்ளார்ந்த மனதோடு அமைதியாக சலனமற்று என்னிடம் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நானே விடையாக இருக்கிறேன். என்னுடைய கேள்விகளுக்கான விடை அற்புதமானது, சக்தி வாய்ந்தது. அது போன்ற ஒரு பதிலை அவரை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த வரிகளை பார்த்த உடனேமே உங்களுக்கு எல்லாருக்கும் பாபா சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் என்னென்னா, உங்கள் மனசில் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள், சந்தேகங்கள், சலனங்கள் இது எல்லாத்தையும் பாபாவுடைய பாதங்களை நீங்கள் ஒப்படைச்சிடுங்க. அவர் பார்த்துக்குவார். உங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கண்டிப்பாக விடையளிப்பார். இதற்காக நம்ம ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியமே இல்லை. அவரை உள்ளார்ந்த அன்போடைய அவருடைய திருப்பாதங்களை மனசால நினச்சிட்டு அவருடைய உருவத்தை நம்ம மனக்கண்முள்ள கொண்டு வந்து அவருடைய நாமத்தை நம்ம ஜபிச்சோனாலே போதும். நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமாக ஒரு விடை உண்டு. ஒரு கதையை உதாரணத்துக்கு சொல்லாமல் இது நிறைவடையாது. ஒரு சின்ன உதாரணம் தான் இது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம பெரிய பெரிய வாழ்க்கையுடைய தத்துவங்களை கற்றுக்கணும். பக்தர்கள் 2 பேர், கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு மகன், 2 குழந்தைகள். அந்த மகன் கல்வியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறார். தாய்க்கு எப்பொழுதும் அவங்கள பற்றின கவலை அதிகம் உண்டு, தகப்பனாருக்கும் உண்டு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மகனுக்கு ஒரு நாள் பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளின் போது எப்பொழுதும் போல பாபாவுடைய கோயிலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போய் அர்ச்சனை பண்ணுறாங்க. அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. ரொம்ப வருஷமாக பாபா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்குற கேள்விங்களுக்கு நீங்கள் இன்னும் விடை அளிக்கவே இல்லை. இன்றைக்கி நான் மனதார உருகி கேட்குறேன். என் குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு என் குழந்தை கல்வியில் பின்தங்கி இருக்கிறது. கல்வின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடிப்படை தேவை. இப்படி பின்தங்கி இருக்கிற என் குழந்தைக்கு நீ தான் ஆதாரம். அவன் நல்லா படிப்பானா, நல்லா வருவானா? என்னோட இந்த கேள்விக்கு மட்டும் ஆறுதல் அளிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த பக்தை மனமுருகி வேண்டிகிட்டு இருக்கும் பொழுது எங்கேயோ தூரத்தில் இருந்த ஒரு அம்மையார் அவங்கக்கிட்ட உங்களோட குழந்தை பேர் இது தானே, இந்த நட்சத்திரம் தானே, இந்த ராசி தானேன்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக போகுது. அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படிம்மா இதெல்லாம் தெரியும் சாய்ராம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, சாய்ராம் நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது நான் கேட்டேன் எல்லாத்தையும். சொல்லுங்கள் சாய்ராம், ஏதோ சொல்ல வரீங்களே என்ன அப்படின்னு அந்த மகனுடைய தாய் கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவுடைய வார்த்தைகளாக தான் நம்ம நம்பணும். என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு போய் உங்கள் நாளேட்டில் குறித்து வச்சுக்கோங்க, உங்கள் டைரியில் போய் எழுதுங்க, உங்களுடைய மகன் 1 டிகிரி இல்லை, 2 டிகிரி இல்லை, மொத்தம் 3 டிகிரி படிப்பான், 3 பட்டம் பெறுவான், கல்வியில் சிறந்து விளங்குவான், நல்ல வேலைக்கு போவான், ரொம்ப பிரகாசமான வாழ்க்கை இருக்குது அவனுக்கு, அவனுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குது, சாயினுடைய சன்னிதானத்தில் வச்சு நான் சொல்கிறேன், இது சத்தியம் சொல்லி அவங்க சொல்லிட்டு போனதும் அந்த அம்மாவுக்கு மெய் சிலிர்த்து போகுது. எப்படி பாபா கேட்ட உடனே இதுக்கான பதிலை ஒருத்தர் மூலமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஆனாலும் கேட்ட கேள்விக்கான விடையை பாபா அவருடைய சன்னிதானத்தில் வைத்தே அவங்களுக்கு சொல்லிட்டார். இதை கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, ஒரு தெம்பு பிறக்குது இல்லையா? அந்த அம்மா சொன்ன வார்த்தைகளை இன்றளவுக்கும் அவங்களால மறக்க முடியல. பாபா சொன்னது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை படிப்புலையும் சரி, மற்ற பிற அவங்களுக்கு பிடித்த விஷயங்களிலும் சரி, நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை பாபா அவங்களுக்கு தொடர்ந்து காண்பித்து கொண்டே தான் இருக்கிறார். உறுதி அளித்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளுக்கு நான் பொறுப்பு, உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு,
என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலே நான் குடியிருக்கும் பொழுது, அவர்களின் இல்லத்திலே ஒரு உறுப்பினராகவே நான் ஆகிவிடுகிறேன் அப்படின்னு பாபா நம்ம எல்லாருக்கும் உறுதி கொடுக்கிறார். அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சாய் விடையளிக்க காத்துக்கிட்டே இருக்கார். ஜெய் ஜெய் சாய்ராம்.